வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிருக்க சோழன் வேஷ்டி சட்டையில் வர்றாரு. என்னடா இது அதிசயமாக வேஷ்டியில் வந்திருக்கேன்னு கேட்க, நிலா புடவை கட்டுறப்ப நான் எப்போவுமே மேட்சாக வேஷ்டி கட்டினதில்லை, அதனால தான் இன்னைக்கு கட்டியிருக்கேங்கிறாரு. அவங்க எப்படி சேலை கட்டுவாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு பல்லவன் கேட்க, கண்டிப்பாக சேலை தான் கட்டுவா பாரு என்ன சோழன் சொல்ல, பல்பு வாங்க போறேங்கிற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் பார்த்துட்டு இருக்காங்க. சோழனோட எதிர்பார்ப்பு உண்மையாகிற மாதிரி நிலா அழகான புடவையில ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. அவங்க அப்படியே நடந்து வர சோழனுக்கு அவங்க மிதந்து வர்ற மாதிரி இருக்கு. அண்ணி சாரி சூப்பரா இருக்கே அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, தேங்க்ஸ் பல்லவாங்கிறாங்க நிலா. அப்படியே அசந்து போய் நிக்கிற சோழனுக்கு பேச்சே வரல. கொஞ்சமா சுதாரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கீங்கிறாரு. நிலாவும் ஒரு கணம் யோசிச்சுட்டு ஒரு தேங்க்யூ கொடுக்குறாங்க. பார்த்துட்டு இருக்க பாண்டியன் ரொம்ப வழி இதை தொடச்சுக்கோப்பாங்கிறாரு. அவரும் அப்படியே சைட்ல திரும்பி மீசையை சரி பண்ற மாதிரி தடவிக்கிட்டு கொஞ்சம் வாய மூட்றியாங்கிறாரு. ஆனா பார்வை மட்டும் நிலாவை விட்டு இங்க அங்க கூட கொஞ்சம் நகரல. அதுன்னு யோசிக்கிறவரு ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்னு உள்ளர ஓடுறாரு. எங்கன்னு நிலா கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சோழன் ஓட, எங்க போறாருன்னு நிலா கேக்குறாங்க. சோழன் வேகமா ஓடி வர, அண்ணன் பார்த்துன்னு பல்லவன் எச்சரிக்கிறாரு. சோழன் ஒரு கையில கவர் நிறைய பூவோட வந்து அதை நிலா கிட்ட நீட்டுறாரு. இந்தாங்க காலையிலேயே உங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவரு நீட்டிட்டு இருக்க. டேய் இதை எப்படா போய் வாங்கிட்டு வந்தேன்னு சேரன் ஆச்சரியமா கேக்குறாரு. அது காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேங்கப்பான்னு தம்பியை பிரமிப்பா பாக்குறாரு சேரன். பல்லவன் சிரிப்போட பாண்டியனை பார்க்க, காலையிலேயே வாங்கிட்டானா அப்படின்னு அவரு ஒரு மாதிரியா சொல்றாரு. இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சோழன் நீட்ட, இல்ல ஒரு சின்ன சிரிப்போட தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு சாரி கட்டுவீங்கன்னு தோணுச்சு, அதான் காலையிலேயே போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஓவரா வழியிறான்டா அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் பார்வையை பரிமாறிட்டு இருக்க. நிலா அப்படின்னு தலையாட்டி வாங்கிக்கிறாங்க. அண்ணன் எங்கேயோ போயிட்டு இருக்குது அப்படின்னு பல்லவன் கண்ணாலேயே ஜாட காட்ட, பறந்துட்டு இருக்காண்டா, கீழே விழாம இருந்தா சரின்னு பாண்டியனு ஜாட காட்டுறாரு. நிலா பூவை கவர்ல இருந்து எடுத்து ஏதோ பூக்காரி மாதிரி முழம் போட்டுட்டு இருக்காங்க. சோழன் பார்த்துட்டே இருக்க, பல்லவன் அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறாரு. சோழன் கடுப்பா, என்னடாங்க அப்படின்னு பக்கமா நின்று போட்டோ எடுக்கிறேன்னு அவரு மொபைலை தூக்க, அப்படின்னு சட்டையை இழுத்து விட்டுட்டு சோழன் கொஞ்சம் பக்கமா நின்று போஸ் கொடுக்குறாரு. நிலா பூவை தலையில வச்சிட்டு இருக்க, இவரு நைசா பக்கத்துல நின்று பல்லவனை பார்த்து ஓகேவான்னு கேட்க, அவரும் போட்டோவை எடுத்துட்டு அப்படிங்கிறாரு. அப்போ கார்த்திகாவும் அவங்க மாப்பிள்ளையும் ரெடி ஆகி அங்க வர்றாங்க. மாமா கோவிலுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கார்த்திகா கேட்க, ஆமாப்பா கிளம்பிட்டோம் அப்படின்னு சேரன் சொல்ல, என்ன ரெண்டு பேரும் மேட்சிங்கா அப்படின்னு பல்லவன் கார்த்திகாவையும் அவங்க வீட்டுக்காரரையும் பார்த்து கேட்கிறாரு. மோரார்லஸ் அவங்க ட்ரெஸ் ரெண்டும் சேம் கலரா இருக்கு. ஆமா நல்லா இருக்கான்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க கார்த்திகா. அப்படின்னு பல்லவனும் சிரிப்போட தலையாட்ட, கார்த்திகா அப்படின்னு கஸ்தூரி கூப்பிட்டுக்கிட்டே அங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க, பேசாம நாம எல்லாருமே ஒன்னாவே கோவிலுக்கு போயிடுவோமான்னு கார்த்திகா கேக்குறாங்க. இல்ல கார்த்திகா, நமக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நாம முன்னாடியே போயிருவோம், இவங்கெல்லாம் பொறுமையா வரட்டும் அப்படின்னு கார்த்திகாவுக்கு பதில் கொடுக்குற மாதிரி, இவங்களுக்கெல்லாம் எங்க கூட வந்துடாதீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க கஸ்தூரி. அப்படியும் கார்த்திகா விடாம, ஏமா எல்லாரும் ஒன்னாவே போயிடலாமேங்கிறாங்க. கஸ்தூரியும் பல்ல கடிச்சுக்கிட்டு, சொல்றேன்ல சொன்னா கேட்கணும் அப்படின்னு அடிக்குரல்ல மிரட்டிட்டு, வாங்க மாப்பிள்ள போலாங்கிறாங்க. போலான்னு அவரும் கிளம்புறாரு. சரி நாம எல்லாரும் கோவில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரிங்க சரிங்கன்றாங்க எல்லாருமோ. சரிங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கார்த்திகா கூட அவங்க வீட்டுக்காரரும் கிளம்ப, போங்க போலாம் அப்படின்னு கஸ்தூரி அவங்களுக்கு எஸ்கார்ட் வேலை பார்த்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க வெளியில போனது இவங்க எல்லாம் முகம் ஒரு மாதிரி சங்கடமா நின்றுட்டு இருக்க. கதவு திறக்குது, எல்லாரும் பார்க்க சந்தா வெளியில வர்றாங்க. ஆஹா அப்படின்னு சேரன் பாக்குறாரு. உடனே பல்லவன், சந்தா ட்ரெஸ் அழகா இருக்கேங்கிறாரு. கியா அப்படின்னு அவங்க கேட்க, ட்ரெஸ் பகூத் அச்சாங்கிறாரு அவரு. இந்த பொண்ணு ட்ரெஸ் ஒரு பார்வை பார்த்துட்டு சுக்ரியாங்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, எல்லாரும் வந்துட்டோம்ல போலாமாங்கிறாரு சோழன். போலாங்கன்னு நிலா சொல்ல, சோழா அப்பா மட்டும் காலையிலேயே கிளம்பி எங்கேயோ போயிட்டாருடா அப்படின்னு சேரன் சொல்ல, அந்த ஆள் எப்பவுமே இப்படிதானே, தெரிஞ்ச விஷயம் தானே, வாங்க நாம போலாங்கிறாரு சோழன். சரி வா அப்படின்னு சேரன் பேக் தூக்க, வானே போலாம், வாங்க போலாம், வாங்க சந்தா
அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க கார் அழகான பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு. தோட்டங்கள்ல பயிர் எதுவும் இல்ல, சின்னதா புல்லு முளைச்சிருக்கு. அங்கங்க கொஞ்சம் விவசாயம் இருக்கு. அங்கங்க கண்ணாமூச்சி ஆடுற குழந்தைங்க மாதிரி மரங்கள் நின்னுட்டு இருக்கு. ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ரோட்டு பக்கத்துல ஒரு ஐயனார் கோவில் இருக்கு. பெரிய கோபுரம் இருக்கு. ஆனா எனக்கு வெளியில இருந்து எல்லாரையும் பார்க்க தான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஐயனார் வெளியில நிக்கிறாரு. எல்லாரும் காரை விட்டு இறங்கி வர, இதுதான் உங்க குலதெய்வம், நல்லா சாமி கும்பிடுங்கிறாரு மணி அண்ணன். முட்டை முடியோட முறுக்குன மீசையோட நான் தாண்டா காவல் தெய்வம்னு கருப்பசாமி ஐயனார் நின்னுட்டு இருக்காரு. எல்லாரும் ரொம்ப சீரியஸா சாமி கும்பிட்டுக்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு மணி கூட்டிட்டு வர, நடேசன் அவரோட நட்பு வட்டத்தோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அதோ என் குடும்பம் வந்துருச்சு அப்படின்னு கைய காட்ட ஒரு 10-20 பேர் அவங்கள பாக்குறாங்க. சேரன் பக்கத்துல வந்து, என்னப்பா நீங்க இங்கன்னு கேட்க, நான் காலையிலே வந்து சாமி கும்பிட்டுட்டேன்டா, நீங்க ஏன்டா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னு கேக்குறாரு நடேசன். ப்ளூ ஷர்ட், வேஷ்டி, நெத்தியில பட்டை அப்படின்னு பயங்கர சுத்தமும் துடிப்புமா கேக்குறாரு நடேசன். இதோ பாருப்பா, உங்க அப்பா காலையிலேயே டயத்துக்கு வந்துட்டாருன்னு மணி சொல்ல, ஆமா ஆமா எப்பவும் டயத்துக்கு தான் வருவாரு அப்படின்னு கிண்டலா சொல்றாரு சோழன். டேய் சேரா, இது குமாரு, கோவில் தர்மகர்த்தா அப்படின்னு நடேசன் சொல்ல, அவர் வணக்கம் பாங்க. இவரு வணக்கத்தை போடுறாரு. மீதி பசங்களும் வணக்கத்தை சொல்றாங்க. இவர் ஊர் தலைவர்னு நடேசன் இன்ட்ரடியூஸ் பண்ண, மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இது என் மூத்த பையன் சேரன், அது சோழன், அது பாண்டியன், இவன் பல்லவன் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாரு நடேசன். இது என் மருமக அப்படின்னு சொல்ல, நிலாவும் ஒரு கும்பிட போட்டு வைக்கிறாங்க. போங்க போங்க போய் சாமி கும்பிடுங்கன்னு நடேசன் சொல்ல, போங்க தம்பின்னு மத்தவங்களும் சொல்ல, வாப்பா போய் சாமி கும்பிடலான்னு மணி கூட்டிட்டு போறாரு. பூசாரி, இவங்க தான் நடேசன் ஐயா குடும்பம் அப்படின்னு மணி அண்ணன் சொல்ல, அவரும் பூசாரி ஒரு வணக்கத்தை போடுறாரு. கஸ்தூரி அக்கா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாங்கிறாரு, அவங்களோட குடும்பம் தான் இவங்களும் அப்படின்னு சொல்ல, ஓ சரி சரிங்கிறாரு பூசாரி. ரொம்ப வருஷமா இவங்களுக்கு குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னே தெரியாம இருந்திருக்கு, இப்பதான் தெரிஞ்சு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு மணி அண்ணன் சொல்ல, ரொம்ப நல்லதுப்பா, எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது, உங்க முன்னோர்களோட ஆத்மா இங்கேதான்ப்பா சுத்தி சுத்தி வரும், நீங்க இங்க வந்து வழிபட்டுட்டு போனா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவா கிடைக்கும்பா அப்படின்னு பூசாரி சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சந்தோஷமா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில இருக்க தடையெல்லாம் நீங்கி எல்லாத்துக்கும் நல்ல வழி பிறக்கும். அதுவும் இந்த ஐயனார் சாமி இருக்காரே, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவருப்பா, நல்லா வேண்டிக்கோங்கப்பா அப்படின்னு பூசாரி சொல்ல, 4 பேரும் தலைக்கு மேல கைய தூக்கி பவ்யமா வேண்டிக்கிறாங்க. பூஜைக்காக தாம்பாளத்துல எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு சேரன். சோழன் தட்டை ஏந்திட்டு இருக்க, அதுல பழங்கள், தேங்காய், பழம், மாலைன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு சேரன். நட்பு வட்டத்தோட குலாவிக்கிட்டு இருந்த நடேசன், எல்லாரும் வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட வர்றாரு. சேரன் எடுத்து வச்சது நீயே கொடுத்துருன்னு தாம்பாளத்தை அண்ணங்கிட்ட கொடுக்கிறாரு சோழன். சேரன் தாம்பாளத்தை கொடுக்க, பூசாரி அதை வாங்கி, ஐயனாரப்பா உன்னை தேடி வந்திருக்க இந்த குடும்பத்துக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த தடங்களும் வராம பாத்துக்கப்பா அப்படின்னு ஆகாயம் வரலும் வளர்ந்து நிக்கிற ஐயனார வேண்டிக்கிட்டு கீழே இருக்க மூர்த்திக்கு மாலையை போட்டு விடுறாரு பூசாரி. அடுத்து அவருக்கும் மேல இருக்க பெரிய சாமிக்கும் நெய் தீபாராதனை காட்ட எல்லாரும் சின்சியரா வேண்டிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தீபாராதனை காட்டி விபூதி சந்தனம் கொடுக்கிறாரு பூசாரி. எல்லாரும் சின்சியரா எடுத்துக்கிறாங்க. பூசாரி அவங்க பழத்தட்டை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே கொடுக்குறாரு. சேரன் அதை வாங்கிக்க, மணி என்ன ஏதோ சிறப்பு பூஜையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களேன்னு சோழன் கேட்க, இருக்குப்பா நாளைக்கு இங்க வந்து பாருங்க கோவிலே ஜேன்னு இருக்குங்கிறாரு அவரு. ஓ அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்க, கெடா வெட்டு, பெண்கள் மட்டுமே வேண்டிக்கிட்டு செய்யற சிறப்பு பூஜைன்னு எல்லாமே இருக்குங்கிறாரு மணி அண்ணன். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, என்ன நாளைக்கு நீங்களாம் இங்கே தானே இருப்பீங்கன்னு மணி அண்ணன் கேட்குறாரு. ஏன்பா சிறப்பு பூஜை இருக்குன்னு சொல்லிட்ட, அப்புறம் எங்கே போக போகிறோம், இருந்து பார்த்துட்டு தான் போக போகிறோங்கிறாரு நடேசன். ரொம்ப நல்லதுங்க, நான் பூசாரி கையை கூப்ப நடேசனும் ரொம்ப சந்தோஷங்கிறாரு. அப்பவே புறப்பட்ட கஸ்தூரி குடும்பம் இப்பதான் வர்றாங்க. அவங்க ரோச்சாப்பூ மாலையோட தாம்பாளத்தை நீட்டுறாங்க. பூசாரி அதை வாங்கிக்க, பூசாரி என்ன வழக்கத்துக்கு மாறா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, கார்த்திகாவும் அவங்க வீட்டுக்காரரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமா நின்றுட்டு இருக்க, ஏன்பா மணி இந்த குடும்பம் ரொம்ப வருஷமா வரி கட்டல, அந்த சமாச்சாரத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியான்னு பூசாரி கேட்க, அண்ணே என்ன சொல்றாருன்னு சோழன் கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க குடும்பத்தோடு சேர்த்து 17 குடும்பம் கோவிலுக்கு வரி கட்டணும், நீங்க பல வருஷமா வரி கட்டல அப்படிங்கிறவரு அவரே அதுக்கு பதிலையும் சொல்றாரு. நீங்க எப்படிப்பா கட்ட முடியும், உங்க குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதுல்ல, இப்பதானே தேடி வந்திருக்கீங்க, அந்த விஷயத்த பத்தி தெரியாம பூசாரி வரிய பத்தி ஞாபகப்படுத்திட்டாரு அப்படின்னு மணியண்ணன் சொல்ல,
இவங்க ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காத குடும்பத்தையும் எங்களையும் ஒன்னா சேர்க்காதீங்க. நாங்க 14 குடும்பமும் வரி கட்டி வழி வழியா சாமிக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கோம். இப்படி சாமிக்கு பூஜை பண்ற நாங்களும் திடீர்னு வந்த இவங்களும் ஒன்னா ஆயிடுவோமா அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் கார்த்திகா கூப்பிடுறாங்க. ஏய் கஸ்தூரி, எனக்கு அப்புறம் பிறந்தவனி, உனக்கு முன்னாடியே எனக்கு ஐயனார் தான் குலதெய்வம். உன் புருஷனுக்கு எது குலதெய்வமோ அதுதான் உனக்கும் குலதெய்வம் அப்படின்னு நடேசன் சொல்ல, பாத்தியாடி அங்க உரிமை கொண்டாடுறத அப்படின்னு ஒரு லேடி இன்னொரு லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ நானும் என் பசங்களும் ரொம்ப நாளா வர முடியாம போயிருச்சு, அதுக்காக இது என் குலசாமி இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு நடேசன் சொல்ல, அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? திடீர்னு நீங்க வந்து நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன கோவில உரிமை கொண்டாட முடியாதுல்லன்னு ஒரு லேடி கேக்குறாங்க. அதானே, நல்லா கேளுங்கன்னு கஸ்தூரியும் உடனே சொல்றாங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா அப்படின்னு இன்னொரு லேடி கேட்க, தப்புதாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சாமி விஷயத்தெல்லாம் உதாசீனப்படுத்தி இருக்க மாட்டோம். சென்னை தான் எங்க ஊருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் குலதெய்வ கோவிலையே தேடி வரணும்னு தோணுச்சு. இத்தனை வருஷமா எவ்வளவு வரி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நாங்க சேர்த்து கொடுத்துடுறோம், தப்பா எடுத்துக்காதீங்க, கொடுத்துடுறோம் சாமின்னு சேரன் ரொம்பவே தனிஞ்சு போய் சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் தம்பின்னு மணியன்னே சொல்ல, பாத்தியா புதுசா வந்தவங்களே கட்டுறேங்கிறாங்க, இவங்க வேணாங்கிறாங்கன்னு ஒரு லேடி சொல்றாங்க. ஏமா கொஞ்சம் அமைதியா இருங்களேம்மாங்கிறாரு மணியண்ணன். ஏய் வாடி போலாம், இவங்களுக்கு இதே வேலைதான் அப்படின்னு அந்த லேடி இன்னொரு லேடியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா இது, சாமி கும்பிட வந்த இடத்துல இவ்வளவு சங்கடப்படணுமா அப்படின்னு அவங்க எல்லாரும் சங்கடமா நின்று இருக்க. இப்பதானே வந்திருக்கீங்க, இனிமே வர்ற வருஷங்களுக்கு நீங்க வரிய கொடுங்க, அது போதுங்கிறாரு மணியண்ணன். நானே உங்ககிட்ட ஞாபகப்படுத்தி வரிய வாங்கிக்கிறேன், இதோ இவங்களுக்கெல்லாம் கூட நான் தான் ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு மணியண்ணன் சொல்லிட. ஆஹா, நம்ம எவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சிருந்தோம், பொசுக்குன்னு இவன் உண்மையை போட்டு உடைச்சிட்டானேன்னு கஸ்தூரி மணியை பார்த்து முறைக்கிறாங்க. ஓஹோ, நீயே ஞாபகப்படுத்தி தான் வரி கட்டிட்டு இருக்கியான நடேசன் கிண்டலா கேட்க, யோ மணி, நீ ஞாபகப்படுத்தி தான் நாங்க வரிய கட்டிட்டு இருக்கோமா? தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு கஸ்தூரி மிரட்டிட்டு இருக்க. என்ன மானம் கப்பல் ஏறிடுச்சா அப்படின்னு நடேசன் கிண்டலா கேக்குறாரு. என்னம்மா கோவில்ல வந்து உங்க பஞ்சாயத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, சாமி கும்பிடுற இடமா இதுங்கிறாரு பூசாரி. ஆமாமா, இங்க வச்சு சண்டை எதுவும் போடாதீங்கன்னு மணியன்னு சொல்றாரு. ஏய் வாங்கடா, தேவையில்லாத ஆளுங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு நடேசன் கூப்பிட, வாங்க போலான்னு சோழன்னு சொல்ல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நீங்க வீட்டு பக்கம் வருவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்குன்னு மிரட்டிட்டு இருக்காங்க கஸ்தூரி. அடப்போ அப்படின்னு நடேசன் நடக்க, கூடவே உங்க குடும்பமும் நடக்க, நீ என்ன அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, பூஜையை ஆரம்பின்னு பூசாரியை மிரட்டுறாங்க கஸ்தூரி. பூசாரி கஸ்தூரி வீட்டு பூஜையை ஆரம்பிக்க அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்க. நீங்க நடத்துறத நடத்துங்க, நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு இருக்கேன்னு ஐயனார் மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் வர, ஏய் ராஜேந்திரா எப்படிடா இருக்க அப்படின்னு நடேசன் அவங்க நட்பு வட்டத்தோட போய் ஜாயின் ஆயிடுறாரு. அப்போ இவங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்க. அதோ பாரு தெரியுது இல்ல வயக்காடு, அதை சுத்தி இருக்குல்ல தென்னை மரம் அப்படின்னு மணியன்னு சொல்ல, நம்மளுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓ இதெல்லாம் உங்களுதுன்னு சொல்ல போறாரான்னு பார்த்தா இதெல்லாம் எங்களுது தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. இது எல்லாமே உங்களுதான்னு சோழன் கேட்க, ஆமாப்பா 10 ஏக்கரு எல்லாம் எங்களுதாங்கிறாரு மணியண்ணன். 10 ஏக்கர் இடமா அப்படின்னு சேரன் ஆச்சரியமா கேட்க, பெரிய ஆள் தான் அப்படின்னு சோழன் மரத்தடியில உட்கார்றாரு. சேரனும் உட்கார்ந்துட்டு, பல்லவா அந்த பேக்கை கூடுறான்னு கேட்க, இந்தான்னு அவர் அந்த ஷாப்பர் பேக் நீட்டுறாரு. நடேசன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட குடும்பத்தை அங்கிருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் அந்த வயலை காட்டி மிச்ச டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு மணியண்ணன் கிட்ட. சே, நம்மளுக்கும் இப்படி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஏக்கமா பாத்துட்டு இருக்காரு பல்லவன். நிலாவும் சந்தாவும் நின்னுட்டு இருக்க. சந்தா திடீர்னு வந்து சேரன் தலையில இருக்க அட்சத அரிசி தூசி என்ன அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற சோழன், ஏங்க பக்கத்துல தான் நம்ம போயிட்டு வந்துடலாமா நிலா கிட்ட கேட்க, போலாங்கன்றாங்க அவங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிற கார்த்திகா இவங்களையே பாத்துக்கிட்டு போய் அவங்க அம்மாட்ட உட்காடுறாங்க. மாப்பிள்ளை எங்கடின்னு கஸ்தூரி கேட்க, அவங்க போன் வந்துருச்சுன்னு பேச போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க கார்த்திகா. நீங்க வந்தப்பவே நான் சொன்னேன்ல, நீங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு. நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள், இந்த பூஜையில நீங்க கலந்துக்கணும்னு அந்த சாமியை உங்களை இங்க அனுப்பி இருக்கு அப்படின்னு மணியன்னு சொல்லிட்டு இருக்க. கஸ்தூரி பயங்கர கடுப்போட அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் இவனுங்க தொல்லை வேற அப்படின்னு கஸ்தூரி புலம்பிட்டு இருக்க. அம்மா விடுமா, அவங்க பாட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போக போறாங்க, ஏன் கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறாங்க கார்த்திகா. பின்ன என்னடி, நாம கோவிலுக்கு வந்த அதே நேரம் இவங்களும் ஏன் கோவிலுக்கு வரணும், இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு கஸ்தூரி புலம்பிக்கிட்டு இருக்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, 2 நாளைக்கு முன்னாடி கூட
நிலா எனக்கு ஃபோன் பண்ணி குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்லிட அவங்க அம்மா ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு தான் வழியெல்லாம் சரியா சொல்ல தெரியல, இல்லன்னா நானே கூட சொல்லி இருப்பேன். அப்புறம் பாரு மாமா சொல்லி தான் வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல கஸ்தூரி கடுப்பு ஏறிட்டு இருக்காங்க. அம்மா மாமாவே மனசு மாதிரி அட்ரஸ் கொடுத்துட்டாரு, நீ அம்மா இப்படி கோவப்படுற அப்படின்னு கஸ்தூரி கிட்ட கார்த்திகா கேட்க, நீ இன்னும் அந்த நிலா கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? அவ ஆளே சரியில்லை, தயவு செஞ்சு அந்த குடும்பத்தோட சகவாசத்தை நிறுத்து, உன் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது, அவ்வளவு தாண்டி நான் சொல்லுவேன் அப்படின்னு கஸ்தூரி மிரட்ட, அம்மா விடுமா அப்படின்னு கஸ்தூரிய கவலையா பார்த்துட்டு இருக்காங்க கார்த்திகா. எல்லா பக்கமும் அழகா நெல்லு வயல் இருக்குது. இந்த இடத்துல நெல்லெல்லாம் கதிர் வாங்கி இருக்க, பச்சையில இருந்து லைட்டா பழுப்பு நிறத்துக்கு மாறிட்டு இருக்கு. நிலா முன்னாடி நடக்க அந்த வரப்புலியை எங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு சோழனும் நடக்கிறாரு. நிலா அந்த சரௌண்டிங்க ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு நடந்துட்டு இருக்க. ஏங்க பார்த்து பொறுமையா போங்கிறாரு சோழன். விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் நான் ஒன்னும் விழ மாட்டேன் அப்படிங்கிற நிலா வேகமா திரும்பி வெடுவெடுன்னு நடக்க ஆரம்பிக்க, வரப்புல நடந்து பழக்கம் இல்லாதல தடுமாறி விழ போறாங்க. ஏங்க 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 பாத்துங்க அப்படின்னு தாங்கி பிடிக்கிற சோழன் சொன்னா கேட்கறது இல்ல, கொஞ்சம் பொறுமையா போங்கிறாரு. நிலா அங்க இருக்க சொலக்கொல்ல பொம்மையை பார்த்துக்கிட்டே நடக்க மறுபடியும் சறுக்க போக, ஏங்க பார்த்து 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 அப்படின்னு அவங்க கையை பிடிக்கிறாரு சோழன். அவர் பக்கமா திரும்புற நிலா, ஏங்க நான் கேட்கணும்னு நினைச்சேன், இது உங்க அப்பா சொந்த ஊரு, உங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு நிலா கேட்க விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிக்கிற சோழன், கூடவே இருக்க அப்பாவோட சொந்த ஊரே இப்பதாங்க தெரிஞ்சுது, அம்மா தான் எப்பவோ எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க ஊர் எதுன்னெல்லாம் எனக்கு சுத்தமாவே ஐடியாவே இல்லைங்க. அம்மாவோட அம்மா அதாங்க எங்க பாட்டி, அப்பப்ப எங்களை வந்து பாப்பாங்க. அப்பெல்லாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்கங்க. பாட்டி வரும்போது பலகாரம்லாம் எடுத்துட்டு வருவாங்க, போகும்போது கையில காசு கொடுப்பாங்க. இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பாட்டி வீட்டுக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க. இதோ இப்ப குலதெய்வ கோவில்னு தேட போய் தான் இதுதான் எங்க சொந்த ஊர்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, இல்லன்னா நானே என்ன ஒரு சென்னைக்காரனா தாங்க நினைச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்லி முடிக்க நிலா பொறுமையா கேட்டுக்கிறாங்க. சரி, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் இங்கேதான் நடந்துச்சா? எப்போ அவர் இந்த ஊரை விட்டு வந்தாரு அப்படின்னு நிலா கேட்க, நீங்க ஒரு தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க, உங்க சொந்த வரலாறு என்னன்னு கூடவா தெரிஞ்சுக்காம இருப்பீங்க? என்ன கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றீங்க, நீங்களாச்சும் ஒரிஜினல் பையன் தானா இல்ல உங்களை எங்கேயாவது இருந்து தத்த எடுத்தாங்களா அப்படின்னு நிலா கேட்க, சோழன் எங்கேயோ பார்த்து சிரிக்கிறாரு. ஓ, ஒரிஜினல் புள்ள இங்கேதான் இருக்கிறாருங்க, அவர்கிட்டயே இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு அவரு கைய காட்ட அங்க சேரன் நிக்கிறாரு. நிலாவை அங்க பார்த்துட்டு அண்ணே அண்ணன்னு கூப்பிட சேரன் திரும்பி பாக்குறாரு. இங்கதான் இருக்கீங்களாப்பான்னு கேட்க, ஆமா அண்ணேங்கிறாங்க ரெண்டு பேருமே. இங்க வாங்கன்னு அவரு கூப்பிட, சோழனே அப்படின்னு எங்க இருந்தோ பல்லவன் வாய்ஸ் கேக்குது. ஆனா சோழன் திரும்பி கூட பார்க்காம பாத்து பாத்துங்க அப்படின்னு நிலாவை பத்திரமா கூட்டிட்டு வர்றாரு. நிலா வரப்புலயே சர்க்கஸ் ஆடி கீழே விழ போக, ஏங்க பாத்து பாத்துங்க என்னங்க நீங்க அப்படின்னு சோழன் தாங்கி பிடிச்சுக்க சேரன் ரசனையோட பாத்துட்டு இருக்காரு. நிலா கொஞ்சம் ஸ்டெடியாகி நிக்க, அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, சேத்துல விழுந்தா நல்லா வாங்க இருக்கும், என் கைய பிடிச்சி நடங்க, இல்ல நான் என்ன உங்களை பிடிச்சிக்கவா அப்படின்னு சோழன் கேட்க, சோழனோட கைய பிடிச்சிட்டு நிலா நடக்கிறாங்க. பார்த்து போங்க போங்க அப்படின்னு நிலாவோட கையை சோழன் பிடிச்சிக்க அவங்க நடக்கிறாங்க. திருப்தியும் ரசனையுமா சேரன் பார்த்துட்டு இருக்காரு. நிலா வரப்ப விட்டு கீழே இறங்கி வெறுந்தரையில நடக்க, ஏங்க அங்க நடக்காதீங்க, வாங்க வரப்புல நடங்க, வாங்க வாங்கன்னு மேலே ஏத்தி விடுறாரு. பார்த்து பாங்குறாரு சேரனும். பார்த்து பாத்துங்க மெதுவா அப்படின்னு அவரு நடத்தி கூட்டிட்டு வர ரெண்டு பேரும் சேரன் கிட்ட வந்துடுறாங்க. ஊரெல்லாம் சுத்தி பாத்தியா, நல்லா இருக்குல்ல ஏன்பா அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே செம்மையா இருக்குண்ணே அப்படிங்கிற நிலா மறுபடியும் வயல்வெளியை ஒரு பார்வை பார்த்துட்டு, அண்ணே உங்க அம்மாவும் இந்த ஊர் தானான்னு கேக்குறாங்க. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இங்கதான் கல்யாணம் நடந்துச்சா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இங்க இருந்து சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னு நிலா கேட்க, நிலாவை விட பயங்கர ஆர்வத்தோட சோழன் அவங்க அன்னை முகத்தை பாக்குறாரு. அது அது அப்படின்னு சேரன் யோசிச்சுட்டே சோழன் முகத்தை பார்க்க, சொல்லுனே அப்படின்ற மாதிரி பாக்குறவரு அவர் யோசிச்சுட்டே நிக்கிறத பார்த்துட்டு, ஆஹா உனக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது அப்படின்னு தலையாற்றவரு, ஒரிஜினல் பிள்ளைக்கும் தெரியலையா அப்படிங்கிற சோழன், ஏங்க நீங்க பாட்டுக்கு ஒரு வேகத்துல அந்த ஆள்கிட்ட கேட்டுறாதீங்கிறாரு சோழன். ஏன் திட்டுவாரா என்னன்னு நிலா கேட்க, ஆஹா
எனக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாரு அப்படின்னு செம்ம பல்பு கொடுக்குறாரு சோழன். அவங்க ஒய்ஃபு ஒரு கூடவா தெரியாதவருக்கு அப்படின்னு நிலா கேட்க, பெத்த புள்ள பிறந்த நேரமே அவருக்கு தெரியல, அம்மா சொந்த ஊரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரா என்ன அப்படின்னு சோழன் கேட்க, ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு சேரன். இப்படி ஒரு வினோதமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிற நிலா ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து போயிட, அண்ணே எப்படி கலாய்ச்சிட்டு போறா பாத்தியாண்ணே அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு எங்கடா கலாய்க்குது, கரெக்டா தானே சொல்லிட்டு போகுதுங்கிறாரு சேரன். நம்மளை பத்தி நமக்கே தெரியல, அது உண்மைதானே அப்படின்னு சேரன் கொஞ்சம் சங்கடமா சொல்ல, நீ ஒருத்தன் போதனே வா அப்படின்னு சோழன் கூப்பிட, டேய் 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 அங்க நிலா தனியா போகுது பாரு, நீ போ போ அப்படின்னு சேரன் சொல்ல, அவதான் என்ன கூப்பிடவே இல்லையேங்கிறாரு சோழன். டேய் இத்தனை நாள் கூப்பிட்டு தான் போனியா, கூட போடா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீ ரொம்ப தேறிட்டியண்ணே, இதுக்காகவே உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் பாரு என் செல்ல அண்ணன் அப்படின்னு அவர் கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற சோழன். நிலா ஐ எம் கம்மிங்னு பின்னாடியே போறாரு. சேரன் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கமா போக, ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா நின்று திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு அவங்க கேட்க, இவ்வளவு நல்ல அழகா பச்சை பசேல்னு இருக்கு, இங்க நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா இல்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாவா இல்லையாங்கிறாரு சோழன். ஆமா ஆமா ஆமாங்கிறாங்க நிலா. இல்லைங்க நான் ஒரு போட்டோ எடுக்கிறேங்கிறாரு சோழன். நில்லுங்கன்னு சொல்ல கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாங்க நிலா. அவங்க நின்னுட்டு முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப, போதும் போதும் போதும், பேக்ரவுண்ட்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலாவை போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவங்களும் ஏதோ பேஸ்ட் விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. வேற வேற போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி இடுப்புல கை வச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்ல, இடுப்புல கையை வச்சுட்டு ஏதோ சண்டைக்கு வர்ற மாதிரி நிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் பேஸ்ட் விளம்பரம் மாதிரியே சிரிச்சுக்கிட்டு ரெண்டு கையும் இடுப்புல வச்சுட்டு பாக்குறாங்க நிலா. அப்புறம் கையை இப்படி அப்படின்னு சோழன் சொல்ல, லெஃப்ட் ஹேண்டை கன்னத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இன்னொரு கையை அடியில கொடுத்துட்டு நிக்கிறாங்க நிலா. கேமராவையே பார்க்காதீங்க, வேற எங்கேயாவது பாருங்க, நான் கரெக்டா எடுத்து தர்றேன் உங்களுக்குன்னு சோழன் சொல்ல, கேண்டிட்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது, ஆனா வரணுங்கிறாங்க நிலா. ஆமா ரொம்ப முக்கியம், நீங்க நில்லுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா எங்கேயோ பார்த்துக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கேண்டிடா இல்லைங்க, லைட்டா கேண்டிடா இருங்க, கேமராவுக்கு தெரியுற மாதிரி இருங்க, என்ன ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு சோழன் அங்க ஒரு போட்டோ ஷூட்டே நடத்திட்டு இருக்காரு. லொகேஷனும் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்பவே ரசிச்சு ரசிச்சு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இவரு. உடனே நிலா ஆர்வமாயி காட்டுங்க காட்டுங்கன்னு வர்றாங்க. வாங்கி பார்த்துட்டு, ஏங்க சூப்பரா இருக்குங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, சோழனும் பக்கத்துல நின்று பார்த்துட்டு, ஏங்க நம்ம வேணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு. இந்தாங்க அப்படின்னு நிலா மொபைல நீட்ட ரெண்டு பேரும் க்ளோஸா நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஏதாவது போஸ் கொடுங்கன்னு சொல்ல, அவங்க உடனே ரெண்டு பேர்ல நீட்ட இவரு முத்தம் கொடுக்குற மாதிரி உதட்ட குவிக்க, அவரோட முகத்தை பார்த்து நாம பயந்ததை விட நிலா அதிகமா பயந்துடுறாங்க. ஹலோ என்ன அப்படின்னு கேட்க, இல்ல பேக்ரவுண்ட் கவர் ஆகல, அதான் பக்கத்துல வந்தேங்கிறாரு சோழன். தெரியிற பேக்ரவுண்டே போதும் அப்படின்னு நிலா சொல்ல, பல்பு வாங்குற சோழன் அதை தட்டி விட்டுட்டு செல்ஃபி எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. போதும் வாங்க அப்படின்னு நிலா நடக்க போட்டோஸை பார்க்குற சோழன், ஆஹா முறைக்கும் போது கூட நம்ம ஆள் அழகாத்தான்ப்பா இருக்கா அப்படின்னு போட்டோவை பார்த்துட்டு இருக்க, போற நிலா தடுக்கி விட்டு கத்திட்டு விழுந்துடுறாங்க. ஏங்க என்னங்க என்னாச்சுன்னு பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு சோழன். ஏங்க என்னங்க ஆச்சு, கை கொடுங்க கையை கொடுங்க, எழுந்துருங்க அப்படின்னு தூக்கி விட அழுக்காயிடுச்சுங்கன்னு சாரியை தட்டி விட்டுட்டு இருக்காங்க நிலா. ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, என் கையை பிடிச்சிக்கிட்டு வாங்கன்னு, அடி எதுவும் படல இல்லைங்க அப்படின்னு சோழன் கேட்க, சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்ல அப்படின்னு வலியோடு நிமிடுறாங்க நிலா. சரி வாங்க போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் எல்லா குடும்பத்து பொண்ணுங்களும் அவங்க வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி பரிகாரம் பண்ணுவாங்க, உங்க வீட்டுல யாருமா பண்ண போறா அப்படின்னு மணியண்ணன் கேக்குறாரு. அதை கேட்டுட்டு அட்டகாசமா சிரிக்கிற கஸ்தூரி, அவங்க வீட்டுல பொண்ணுங்க எங்க இருக்காங்க, அதுவே பொம்பளை இல்லாத வீடு அப்படின்னு அவங்க கேவலமா சொல்லிட்டு இருக்க, அண்ணே இந்த பெண்கள் பண்ற பூஜை எல்லாம் வேண்டாண்ணே, ஆண்கள் பண்ற மாதிரி ஏதாவது பூஜை இருக்கான்னு சேரன் கேக்குறாரு. ஏன்னே நான் பூஜை பண்ண கூடாதா, நம்ம குடும்பத்துக்காக நான் பூஜை பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ அண்ணன் குடும்பமும் விளங்கிடும் போல இருக்கேன்னு கஸ்தூரி பொறாமையோட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.